அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மசாலா. உங்களுக்காக நான் செய்து காணிக்க போகிறேன். நெய்ச்சோர், குஸ்கா, ரொட்டி இதுக்கெலாம் சைடில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? சிக்கன் லெக் பீஸ் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மேரினேட்டுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது, கூடவே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெக் பீஸில் ஒரு பீஸாக எடுத்து நல்லா தடவி விட்டுக்கலாம். ½ அன் ஹவர் போல் மேரினேட் ஆகட்டும். லிட்டு போட்டு வச்சிடலாம். ½ அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மேரினேட் ஆன சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் பேனில் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா அதே ஆயிலில் தான் நம்ம சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். அதனால் அளவு ஆயில் விட்டு கல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன். இப்போ ஒரு பீஸாக எடுத்து வச்சிடலாம். ஒரு லெக் பீஸாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். திருப்பி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஏன்னா இதிலே பாதி குக் ஆயிரும். நம்மளுக்கு சிக்கன் லெக் பீஸ் குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் இதிலே பாதி குக் ஆயிரும். இப்போ எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்தாச்சா? அடுத்து இதே ஆயிலில் பட்டை, ஏலக்காய், இஞ்சி துருவனது, கரம் மசாலா, ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 2 ஏலக்காய், 2 பட்டை போட்டு துருவின இஞ்சியும் போட்டு லைட்டாக சாட்டை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே கூட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போல் வதங்கட்டும் இந்த வெங்காயம். ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இது பெப்பரிக்கா சட்னி. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பெப்பரிக்கா சட்னியில் என்ன சேர்த்துக்கிறேன்னா புளி, பூண்டு, பெப்பரிக்கா இதுதான் அதில் இருக்கிறது. அது 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்காதுக்காக 1 ஸ்பூன் தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் குக் ஆகும் இந்த சிக்கன் பீஸ். ஏன்னா பாதி தான் நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம், பாதி தான் வெந்திருக்கும். மீதி பாதி இப்போ லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுறலாம். குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்கிறதுனால சாஃப்டாகவும் வெந்திருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். என்ன சொல்கிறது, அடியும் பிடிக்காது. இத்தனை ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இதில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிக்கன் மசாலா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.